நண்பர்களுக்கு வணக்கம். நேத்திக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, அதற்கு உண்டான தீர்ப்பு வந்திருக்கு. அது என்னன்னா, இலங்கை தமிழர்கள் அகதிகளாக வந்தவர்கள் இங்கே இந்திய குடியுரிமை கேட்கக்கூடாது, கேட்க முடியாது, ரைட்ஃபுல்லி அவங்க அதை கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது ஏற்கனவே பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, ஏற்கனவே இங்கே 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இந்தியர்கள். அதாவது ஏற்கனவே நம்ம மக்கள் தொகை பெருக்கத்தினால நம்ம கஷ்டப்பட்டுருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் வெளிநாட்டு அகதிகளை எல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தையும் அவங்க தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம இதே காரணத்திற்காகத்தான் பங்களாதேஷ்காரங்களை எல்லாம் வெளியேற்றிட்டுருக்குறோம். ஏற்கனவே எங்கள் நாட்டில் ஏற்கனவே மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது. எங்கள் மக்களுக்கே அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்குது. இன்னும் புதுசாலாம் வெளியே இருந்து யாரையும் எடுத்துக்க முடியாதுங்கிறதுல அவங்க ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க. இப்போது இது நம்ம ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி பல தடவை சொல்லியிருக்கிறோம். இலங்கை தமிழர்களுக்கு தமிழ் பேசும் இலங்கை மக்களுக்கு, அந்த அந்நிய நாட்டவருக்கு நம்ம நாட்டில் குடியுரிமை கொடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த வார் சுச்சுவேஷனில், இந்த ஈழப்போர்னால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு, இல்லாட்டி இந்தியாவில் பல பகுதியில் எந்த பகுதியில் வாழ்ந்த மக்களாக இருக்கட்டும், இந்த இப்போ வாழ்கிற மக்களுக்கு இலங்கையிலேயே திரும்ப போய் அங்கே அவங்களுக்கு திரும்ப மீள் குடியேற்றம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தரப்பட வேண்டும். அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம அந்த இதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டுன்னு, அந்த பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு நம்ம ஏற்கனவே பல காலம் அந்த ரிஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மத்திய அரசும் அதை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே நிறையா குடியிருப்புகள் அவர்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்க அங்கே மீள் குடியேற்றம் ஆகிறதுக்கு பல மெஷர்ஸை செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் இது ஒரு முக்கியமான தீர்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை நம்ம அரசியல் தலைவர்கள் they won't allow it to die down so soon. ஏன்னா இவங்க ஏற்கனவே இதை வச்சு பல காலமாக நமக்கு தெரியவே ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயே இதை வச்சு ஒரு மிகப்பெரிய பாலிட்டிக்ஸ் 30 40 50 வருஷமாகவே ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த இஷ்யூவை இவ்வளோ சீக்கிரம் இவங்க விட்டுட மாட்டாங்க. முக்கியமாக பிரபாகரன் இப்போ ஈழப்போர் நடத்திக்கிட்டு இருந்த காலத்தில் பிரபாகரனுக்கு நெருக்கமாக இருந்த பல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. நம்ம அண்ணன் வைகோலேருந்து ஆரம்பித்து அப்புறம் இனி ஒவ்வொருத்தரும் எல்லாரும் இப்போ வேல்முருகன் இருக்கார், தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு, என் திருமாவளவன் இருந்தார், பாமக எல்லோருமே, அதேமாதிரி திராவிடர் கழகத்தினர், கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாருமே மிக நெருக்கமாக இருந்தவர்கள் யாருக்கு, பிரபாகரனுக்கு. அதே மாதிரி இது போக இன்னும் நிறைய பேர் சினிமா துறையை சேர்ந்தவர்கள், எல்லா மீடியா பீப்புளும் க்ளோஸாக தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பிரபாகரன் எல்லாரையும் க்ளோஸ் ஆக்கிக்கிட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு பிடிச்சமான முறையிலலாம் எல்லாரையும் கவனித்து, ஆமக்கறி போடுறதுலேருந்து இனி வேறு என்னென்ன வகையிலலாம் யாருக்கு பிடிக்குமோ எல்லாரையும் கவனித்து எல்லாரையும் பீஃப்ரெண்ட் பண்ணி தான் வச்சுருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கும் சொல்லப்படுது, பிரபாகரன் ஏராளமாக கொள்ளையடித்து சேர்த்து வச்சுருந்த ஏராளமான தங்கமும் பணமும் இன்றைக்கும் அவருடைய பினாமிகள் பலர் கையில் இருக்குது. அதில் சிலர் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆயுத கடத்தல் பண்ணினது, போதைப்பொருள் விற்று சேர்த்த பணம்னு ஏகப்பட்ட பணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் புழங்கிட்டு இருக்குது. அது நிறைய அரசியல்வாதிகள்கிட்டையும் இருக்குது, சினிமா பீப்புள்கிட்டையும் நிறையா இருக்குது. அதே மாதிரி சினிமா எடுக்கிறவங்க நிறையா பேருக்கு இந்த ஃபைனான்சிங்க்கு இது உபயோகமாகுது. அதனால் இன்னும் தொடர்ந்து இந்த இலங்கை தமிழர்கள் இல்லைன்னா இந்த இலங்கை போராளிகள், தமிழ் போராளிகளினுடைய இவர்களுடைய பிரச்சனைகளுக்காக இவர்கள் எவ்வளோ தவறு செய்திருந்தாலும் அதற்கு முட்டு கொடுக்கறதுக்காக இவர்கள் என்றைக்குமே ரெடியாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை எதிர்த்தும் கூட இன்னும் இவங்க இனிமேல் முறையீடுன்னு போகலாம், இல்லைன்னாலும் அரசியல் ரீதியாக இதற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று. என்ன முக்கியமாக நம்ம சொல்கிறது என்னன்னா, இவர்கள் பிற மொழியாளர்களை வெறுக்கிறவங்களாக நம்ம பார்த்துட்ருக்குறோம்.
நம்ம முதல்ல நினச்சது வந்து இலங்கையில் மட்டும் இவங்க சிங்களர்களை பிறமொழியாளர்கள் அப்படிங்கிறதுக்காக வெறுத்தார்கள்னு தெரியும். அதே மாதிரி இலங்கையில் உள்ள தமிழர்களையும் வேற்று மதத்தினரான இஸ்லாமியர்களையும் வெறுத்தார்கள்னு தெரியும். இவங்க 2 பேரையுமே மிகப்பெரிய அளவில் படுகொலைகள் செய்தார்கள். யார்? இந்த விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை தமிழர்கள். இதில் என்னென்னா, விடுதலை புலிகளையும் இலங்கை தமிழர்களையும் பிரித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா யூனிஃபார்ம் போட்டு செய்கிறவங்க இந்த கொரில்லா வார்ஃபேரில் இன்வால்வ் ஆனவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா, யூனிஃபார்ம் போடாதவங்களே ஆனால் பல வகைகளையும் விரும்பியோ விரும்பாமலோ விடுதலை புலிகளுக்கு உதவினவர்கள்னு எல்லாரும் நிறையா பேர் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆண்கள், பெண்கள், ஈவன் குழந்தைகள் கூட நிறையா பேர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இரத்தக்கரை படியாத கரங்கள்னு அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து நிறைய பேர் படியாத கரங்கள் யாரையும் சொல்லிட முடியாது அவ்வளோ ஈஸியாக. அதனால் இவர்கள் வந்து இன்னும் பிற மொழியாளர்களை வெறுக்கிறவர்கள். இவர்கள் பிற மதத்தவர், தமிழர்களே ஆனாலும் பிற மதத்தவர்களை வெறுத்த இவர்களை பன்மொழிகளின் தாயகமான தமிழகத்தில் வந்து இவர்களை குடியமர்த்துவதோ, இவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதோ, இங்கே ஏற்கனவே உள்ள பிறமொழியாளர்கள், ஏற்கனவே இல்லை இந்த மண்ணின் பூர்வ குடிகளான பிறமொழியாளர்களுக்கு, முக்கியமாக தெலுங்கர், கன்னடர் இவங்க மக்களுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இவங்க திருந்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்த பிறமொழியாளர்கள் வெறுப்பு அரசியலை, பகை உணர்வு அரசியலை தான் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் செய்துட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார உதவி செய்கிறதும், லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்ஸ் கொடுக்குறதும் இந்த இலங்கை தமிழர்கள்னு தெரியுது. இப்போ வந்த இலங்கை தமிழர்கள் மட்டுமில்ல, அதே மாதிரி விடுதலை புலிகள் அந்த மாதிரி போராளி இலங்கை தமிழர்கள் அவர்களும் தான், இலங்கை தமிழர்களும் தான். இது போக பன்னெடுங்காலமாக தமிழகத்திற்குள்ள ஊடுருவி வாழ்ந்து வர்ற தமிழ் சமூகங்களோடையும் இந்திய மக்களோடையே சேர்ந்து வாழ்ந்துட்டு வர்ற, ஆனால் இலங்கையை பூர்வகுடியாக கொண்ட, பூர்வீகமாக கொண்ட அந்த மக்கள், தென்னிந்திய மக்கள், அவர்கள் தமிழர்களாக இருக்கலாம், இல்லை ஆந்திராவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கர்நாடகாவில், கேரளாவில், இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அவர்கள் தான் இந்த தெலுங்கர்களுக்கு எதிரான, திராவிடர்களுக்கு எதிரானன்னு சொல்லிட்டு இந்த வெறுப்பு அரசியலை இன்றைக்கி நடத்தி கொண்டு இருப்பவர்கள். அதனால் இவர்களுடைய இதிலேயே ஜீன்ஸ்லேயே இது இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. மோரோவர் நம்ம வெளியே பார்க்குறதுக்கே தெரியுது, நிறைய அவர்கள் பண உதவி செய்கிறாங்கன்னு தெரியுது. தெலுங்கு வெறுப்பு அரசியலை தெலுங்கர்களை வெறுத்து யாராவது ஒரு வீடியோ போட்டால், முக்கிய பாரிசாலன், மன்னன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமாஷா இருக்கும். இந்த இது ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்களுக்கு அப்பப்போ அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே பணத்தை வாரி இறைப்பாங்களே அப்பப்போ, அந்த மாதிரி அவங்க பேச அப்படியே இந்த $4 இருந்தால் $10 அப்படின்ட்டுன்னு அப்பப்போவே பணம் அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதில் இலங்கை தமிழர்கள் நிறையா பேர் வந்து இருக்கிறாங்கங்கிறதையும் பார்க்குறோம். அதனால் இந்த இலங்கை தமிழர்கள் பன்மொழி சமூகத்தில் வாழ்வதற்குண்டான மனப்பாங்கு உடையவர்களாக நமக்கு தெரியலை. அவர்கள் மேலே அந்த கான்ஃபிடென்ஸு நமக்கு வரல. ஏன்னா அவங்க இது வரைக்கும் அதை காமிக்கலை. அவர்கள் பிறமொழியாளர் மீது வெறுப்பை உமிழ்கிறவர்களாகத்தான் இனி இருக்கிறார்கள். இத்தனைக்கும் பிரபாகரனுடைய மெய்க்காவலர்கள்னு சொல்லப்படுற ஒருத்தர், அவர் அவருடைய வீடியோவை நம்ம பார்த்துருக்குறோம். பிரபாகரன் அப்படி எந்த வகையிலையுமே தெலுங்கர்களுக்கு எதிராகவோ இல்லாட்டி தெலுங்கு, கன்னட, பிற மொழியாளர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை வந்து அவர் என்றைக்குமே காமிச்சதில்லை. அதனால் சீமான் செய்கிற அரசியல் தவறுன்னு சொல்லியும் கூட இலங்கை தமிழர் லட்சக்கணக்கான பலர் வந்து இன்னும் இவர்களுடைய இந்த தெலுங்கர் வெறுப்பு அரசியலுக்கு பண உதவி செய்கிறது நமக்கு ஆப்வியஸாக தெரியுது. அதே மாதிரி சீமானுடைய மீட்டிங்க்கு வர்றவங்களில் நிறைய பேர் வந்து இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நேற்றையும் கூட மீட்டிங்லெல்லாம் பார்த்தோம். அந்த மீட்டிங்கில் அவங்க அழுகிறத பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே ரொம்ப டச்சிங்காக, ரொம்ப மனசுக்கு சங்கடமாக தான் இருக்கு. ஏன்னா அந்த அழுகையும் அந்த துயரமும் அது உண்மையானது தான். முள்ளிவாய்க்காலில் நடந்தது மிக மோசமான ஒரு படுகொலை நிகழ்வு தான். ஒரு ஜீரணிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படுகொலை நிகழ்வு தான். ஆனால் அது இனப்படுகொலை, அவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் சிங்கள அரசு வந்து இலங்கை அரசு கொன்றதுன்னு சொல்கிறது தான் நம்ம ஏற்றுக்காதது. ஆனால் நேற்றுக்கு வந்து பேசின எல்லாரும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தினம்னு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை
ஆனால் என்னென்னு சொல்கிறாங்க, இன அழிப்பு நாள், இல்லை இன ஒழிப்பு நாள், இனப்படுகொலை நாள் அப்படின்னு நம்ம அண்ணன் வைகோல ஆரம்பித்து எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாருமே அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து மிகவும் தவறான ஒரு வாதம், மிகவும் மோசமான ஒரு பொய்யான ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம். அது இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது. ரெண்டாவது, இது மிகப்பெரிய அளவில் இந்திய இலங்கை உறவுகளை பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட ஒரு ரீகன்சிலியேட்டரி ஒரு எஃபர்ட்டே எடுக்காமல் இந்த பகை உணர்வை இன்னும் மேலும் மேலும் வளர்க்கிற மாதிரி தான் இந்த நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் சரி, அதே மாதிரி இலங்கை தமிழர்களும் இன்னும் அப்படித்தான் இருக்கிறாங்க. கனடாவில், லண்டன்லலாம் இதை வந்து இனப்படுகொலை நாள் அப்படின்னு தான் கடைப்பிடிக்கிறாங்க. இனப்படுகொலை இவங்க வந்து இலங்கை அரசு இவங்களை கொண்டது இனப்படுகொலைன்னா, அப்போ பிரபாகரன் வந்து இலங்கை மக்கள் சிங்களர்களை கொன்றது அது என்ன கணக்கில் சேர்க்கறது? அது இனப்படுகொலை ஆகாதா? இல்லை இஸ்லாமியர்களை கொன்றது வந்து தமிழ் இஸ்லாமியர்களை கொன்றது அது மத படுகொலையில் சேராதா? அதுவும் ஜெனோசைடில் தானே சேரும், ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜன்னு. ஸோ எது வந்து இந்த விஷயத்தை இன்னும் ஆற்றுப்படுத்துவதற்கு இல்லாமல் இன்னும் மேலேயும் பிரச்சனைகளை ஏற்றிக்கிட்டே போகிறது. இந்த 2 இதில் இவங்களும் யார், இலங்கை தமிழர்களும் சரி, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் சரி, மிக மோசமான ஒரு நிலையை எடுத்து நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த இஷ்யூ இதுக்குள்ளே டைடவுன் ஆகாது. அரசியல்வாதிகள் என்ன அரசியல் ரீதியாக இதை எடுத்து பேசுவாங்க, அரசியல் அழுத்தம் கொடுப்பாங்க, மத்திய அரசுக்கு கொடுப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கொடுப்பாங்கங்கிறது நமக்கு தெரியுது. இது இனிமேல் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய ஸ்டாண்டு என்னன்னா, இலங்கை தமிழர்கள் எல்லோரும் வந்து அதாவது நம்ம சொல்கிறது இப்போதைக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ளே வந்து குடியேறியவர்கள், முக்கியமாக நம்ம இந்த சுதந்திரத்திற்கு அப்புறம் இங்கே வந்து குடியேறியவர்கள், அவர்களை கொண்டு போய் இலங்கையிலேயே அங்கேயே அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனுக்கு உண்டான மெஷர்ஸ் கொடுத்து அவங்க இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாண்டு. பைதவே இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம அண்ணன் சீமான் அதே மாதிரி அவர் ஒரு இலங்கையராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. இலங்கையின் பூர்வகுடியோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அண்ணன் சீமாங்கிட்ட முதல்ல இன்ட்ராகேட் பண்ணணும். அவர் இலங்கை பூர்வகுடியா, இந்திய பூர்வகுடியா, இவர் எப்போ வந்து அங்கேருந்து இங்கே வந்தார், சுதந்திரத்திற்கு முன்னால் வந்தாங்களா, சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தாங்களா, ப்ராப்பர் பேப்பர்ஸோடு வந்தாங்களா, இல்லை திருட்டுத்தனமாக தான் வந்து இங்கே வந்து குடியேறினாரா அப்படிங்கிறதெல்லாம் இவங்ககிட்டையும் கேட்கப்படணும். இத்தனை நாளாக வந்து தெலுங்கர்களை வந்தேறியவர்கள், இங்கே நக்கி பிழைக்க வந்தேறிய கூட்டம் அப்படின்னு தெலுங்கர்களை இவ்வளவு நாளாக பேசினவங்க, ஆந்திராவிற்கு பச்சைமட்டையால் அடித்து விரட்டுவோன்னு சொன்ன இவங்க முதல்ல நியாயமான முறையில் இந்த தமிழ்நாட்டில் வந்து குடியேறியவர்களா, இந்தியர்களா அப்படிங்கிறத சொல்லணும். சொல்லிட்டோம். இவங்க முதல்ல இவங்களுடைய ஆத்தென்டிக்கு பேப்பர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து இவங்களும் சப்மிட் பண்ணணும். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் எழுப்பி இருக்கிற இந்த கேள்வியும் இதற்கு உண்டான இதனுடைய கான்சிக்வன்சஸும் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு இது அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவை கொடுக்கும். தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய விடிவை கொடுக்கும். ஏன்னா இவர்கள் மட்டுமல்ல, இலங்கை தமிழர்கள் மட்டுமல்ல, பங்களாதேஷிகள், பாகிஸ்தானியர்கள்னு எவ்வளோ பேர் நம்ம அண்டை நாட்டவர்கள் அளவில்லாமல் நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்து, நம்ம நாட்டில் ஏற்கனவே பெரிய ரிசோர்ஸ் க்ரன்ச் இருக்குது. இந்த ரிசோர்ஸஸுக்கு இன்னும் அவங்களும் மிகப்பெரிய அளவில் அவங்களும் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் தவிர்க்கப்படணும். அப்படி தவிர்க்கப்பட்டாதான் நம்ம மக்களுக்கும், இந்திய மக்கள் முக்கியமாக தமிழ் மக்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதே போல் இவர்கள் எல்லாம் இப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் இலங்கை தமிழர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு திரும்ப போய் மீள்குடியேற்றம் செய்யப்படுவது தான் அவர்களுக்கும் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். பாய்.